ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அதில் ஆர்டர்ட் பேர்னா என்னென்னு பார்த்தோம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பார்த்துருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது அடுத்து அதே எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட செகண்ட் சம் என்ன அப்படின்னா, லெட் a equal to 1, 2, 3 and b equal to set of x such that x is a prime number less than 10. x is a prime number less than 10. 10 விட கம்மியா இருக்கக்கூடிய prime numbers and find a cross b and b cross a. So a b கொடுத்திருக்காங்க, b வந்து x is a prime number less than 10 ன்னு கொடுத்திருக்காங்க. So 10 விட கம்மியான prime numbers என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த செட்ல நம்ம போட போறோம். அடுத்து அதுல இருந்து a cross b என்ன, b cross a என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செட் என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். a என்னது 1, 2 and 3. b செட் என்ன அப்படினா x is a prime number less than 10. 10 விட கம்மியா இருக்கக்கூடிய prime numbers 2, 3, 5 and 7. இதுதான் 10 விட கம்மியா இருக்கக்கூடிய prime number. இப்போ இது ரெண்டையும் வச்சிட்டு நம்ம a cross b யும் b cross a யும் கண்டுபிடிக்கணும். First a cross b கண்டுபிடிக்கலாம். So நேத்து சொன்னது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So a ல இருக்க first element எடுத்துட்டு அதை b ல இருக்கிற எல்லா எலிமெண்டோடையும் பேர் பண்ண போறோம். a ல இருக்கக்கூடிய first element 1 and 1 எடுத்துட்டு எல்லாத்தையும் பேர் பண்றோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 and next 2 எடுத்துட்டு எல்லா நம்பரையும் பேர் பண்ண போறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 and 3 எடுத்துட்டு எல்லா நம்பர்ஸோடையும் பேர் பண்ண போறோம். 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. இதுதான் நம்மளோட a cross b. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும், b cross a. சோ b ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு a ல இருக்கிற எல்லா எலிமெண்டோடையும் நம்ம பேர் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துட்டு a ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட பேர் பண்ண போறோம். 2, 1, 2, 2, 2, 3. அதே மாதிரி 3 எடுக்க போறோம். 3, 1, 3, 2, 3, 3. Next 5 எடுத்துக்க போறோம். 5, 1, 5, 2, 5, 3. Next 7 எடுத்துக்க போறோம். 7, 1, 7, 2 and 7, 3. இதுதான் நம்மளோட a cross b and b cross a set. ஓகேவா children? And next நம்ம third sum பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட third sum children. question என்ன அப்படினா, if b cross a equals to b cross a அவங்களே கொடுத்திருக்காங்க. -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. So b cross a கொடுத்திருக்காங்க. என்ன நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படினா, find a and b. So b cross எல்லா क्वेश्चनலயுமே என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா, a செட் கொடுத்துறாங்க, b செட் கொடுத்துட்டு a cross b என்ன, b cross a என்ன, a cross a என்ன, இப்படி தான் நம்ம கிட்ட क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த சம் கொஞ்சம் டிஃபரண்ட். என்னன்னா b cross a கொடுத்துட்டு நம்ம கிட்ட a செட் என்ன, b செட் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை children, ரொம்பவே ஈஸியானது தான். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படிக்கும்போது அதோட டெஃபினிஷன்லயே நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எடுத்திருப்போம். செகண்ட் எலிமெண்ட் இங்க இருக்கக்கூடிய செகண்ட் செட்ல இருந்து எடுத்திருப்போம். இப்போ இந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே நான் அண்டர்லைன் பண்றேன் பாருங்க. this one 0 here it is. ஓகே, இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணது எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எந்த செட்ல இருந்து எடுத்திருப்பாங்க, இதுல இருக்க ஃபர்ஸ்ட் செட், அதாவது b செட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ
அண்டர்லைன் பண்ணாத நம்பர்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க, ஏ செட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ பி செட் ஏ செட் எழுதுறது நமக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ பி செட்டில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா -2 -2 ரிப்பீட் ஆனால் இன்னொரு வாட்டி எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை எழுதினாலே போதும். அண்ட் 0 அண்ட் 3 இது மட்டும்தான் பி செட்டில் இருக்குது. அடுத்து ஏ செட்டில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கோ அது எல்லாமே ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஸோ 3 இருக்குது, 4 இருக்குது, அகெயின் 3 4 3 4. ஸோ ஏ செட்டில் நம்மகிட்ட 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, 3 and 4. இதுதான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் சில்ட்ரன். அண்ட் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். நம்மளோட ஃபோர்த்து சம் ஏ செட் பி செட் சி செட் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். அண்ட் ஷோ தட் A cross A equals to B cross B intersection C cross C. Okay, so இது வந்து show that அப்படின்னா left side right side ரெண்டுமே equal அப்படின்னு நம்ம காட்டணும். So first நம்ம A cross A என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிடலாம். First A set என்ன நமக்கு 5, 6. அதையே நம்ம ரெண்டு வாட்டி எழுதிக்குவோம். A equals to 5, 6. So இப்போ நம்ம A cross A find out பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இங்கே இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். ஏ 5, 5 அண்ட் 5, 6. அடுத்து 6 எடுத்துட்டு அதை ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணுறோம். 6, 5 அண்ட் 6, 6. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் 1, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதனால இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா பி கிராஸ் பி. அதுக்கு பி செட்டை ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம். நம்மளோட பி செட் 4, 5, 6. ஸோ அகெயின் திரும்ப பி செட்டை எழுதிக்கிறோம். ஸோ பி கிராஸ் பி இப்போ எழுத போகிறோம். பியில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இங்கே பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 4, 4 4, 5 4, 6. Next 5, 4 5, 5 5, 6. அடுத்து 6 எடுத்துட்டு அதை எல்லாத்தோடையும் பேர் பண்ண போறோம். 6, 4 6, 5 and 6, 6. நெக்ஸ்ட் நம்ம C cross C ஃபைண்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் தான் B cross B இன்டர்செக்ஷன் C cross C ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ C cross C ஃபைண்ட் பண்றதுக்கு C செட்டை ரெண்டு வாட்டி எழுதிக்க போறோம். C செட் 5, 6, 7 5, 6, 7. அகைன் ரெண்டாவது வாட்டியும் C செட்டை எழுதிக்கிறோம். சோ C cross C equals to 5 எடுத்துட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்றோம். 5, 5 5, 6 5, 7. அடுத்து 6 எடுத்துக்க போறோம். 6, 5 6, 6 6, 7. நெக்ஸ்ட் 7 எடுத்துக்க போறோம். 7, 5 7, 6 7, 7. இதுதான் நம்மளோட C cross C அப்படிங்கிற செட். ஆனா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா B cross B intersection C cross C. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ B cross B intersection C cross C. இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமன் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த B cross Bக்கும் C cross C ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்து இந்த செட்டில் எழுதணும். அதுதான் B cross B intersection C cross C. ஸோ 5, 5 இங்கே இருக்கா? ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ 5, 5 வேற என்ன எலமெண்ட் இருக்கு? 5, 6 இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் 5, 7 இருக்கா? இல்லை. 6, 5 இங்கே இருக்கு. 6, 5 6, 6 இருக்கு.
6,7 இல்லை 7 5 7 6 7,7 இதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோதான். ஸோ 5,5 5,6 6,5 6,6 இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 5,5 இருக்கு 5,6 இருக்கு 6,5 இருக்கு 6,6 இருக்கு அப்படின்னா 1 ஈக்குவல் டு 2 அவ்வளோதான். ஸோ அதை தானே அவங்க சொல்லியிருக்காங்க. that is what they wanted us to show that. So that hence A cross A equals to B cross B intersection C cross C. அவ்வளோதான் children இந்த 4th question. அடுத்து 5th question பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 5th question children. Given A, B, C, D அப்படின்னு 4 செட் கொடுத்துருக்காங்க. Check if A intersection C cross B intersection D equals to A cross B intersection C cross D is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி போன சம்லேயே நம்ம பார்த்தோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? காமன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட். ஸோ ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குது? 3 தான் காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ 3 தான் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு வரும். நம்பர் 3 தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி நம்பர் 3 மட்டும்தான் இருக்குது. அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பி செட் இது டி செட் ரெண்டுலேயுமே காமனான எலமெண்ட். 1 காமனாக இருக்கா? இல்லை. 3 இருக்குது 5 இருக்குது. ஸோ 3,5 இதுதான் பி இன்டர்செக்ஷன் பி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் சியில் இருக்கிற எலமெண்ட் 3 எடுத்து இது ரெண்டு கூடயும் பேர் பண்ண போகிறோம். 3,3 அண்ட் 3,5. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். A cross B intersection C cross D அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்து C cross D ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைனலாக இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் A cross B. A cross B ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட A செட், இது நம்மளோட B செட். ஸோ ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 1,2 1,3 1,5. நெக்ஸ்ட் செட் 2 எடுத்துக்க போகிறோம். 2 எடுத்துட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்ண போகிறோம். 2,2 2,3 2,5. நெக்ஸ்ட் 3 எடுத்துட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்ண போகிறோம். 3,2 3,3 3,5. ஸோ இதுதான் நம்மளோட A cross B அப்படிங்கிற செட். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? C cross D. C cross D. ஸோ Cயில் இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு Dயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ Cயில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. ஸோ 3,1 3,3 3,5. அடுத்து 4 எடுத்துட்டு பேர் பண்ண போகிறோம். 4,1 4,3 4,5. செட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா A cross B intersection C cross D இதுதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். C children intersection அப்படின்னா காமன். ஸோ இந்த A cross Bக்கும் C cross Dக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து இதில் எழுத போகிறோம். 3,1 இதில் இருக்கா? 3,1 இல்லை.
3, இருக்கா? இதோ இருக்கு, ரெண்டுலேயுமே இருக்கு. 3, 3. அடுத்து 3, 5 இதோ இருக்கு. 3, 5. 4, 1 இருக்கா? இல்லை. 4, 3 இல்லை. 4, 5 இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ this is what our equation number 2. ஸோ இப்போ அதாவது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 3, 3 ரெண்டுலேயுமே இருக்குது. 3, 5 ரெண்டுலேயுமே இருக்குது. therefore 1 equals to 2. hence A intersection C cross B intersection D equals to A cross B intersection C cross B is true. இதுதான் நம்மளோட 5th questionோட ஆன்சர். ஓகேவா சில்ட்ரன்? அடுத்து நம்ம 6th question பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 6th question சில்ட்ரன். let A equal to x belongs to W. set of all x belongs to W such that x less than 2. இது என்ன ஃபார்ம் அப்படின்னா இது ரோஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம செட் பில்டர் ஃபார்ம், அதாவது நம்பரா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம இதை வந்து மாற்றணும். பியும் இதே மாதிரி நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் இருக்கு. b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4. இப்போ இது அதே மாதிரி c set 3, 5 கொடுத்துட்டாங்க and verify date அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஏ செட் என்ன, ஏ செட்டோட செட் பில்டர் ஃபார்ம் என்ன, பி செட்டோட செட் பில்டர் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ செட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். x belongs to W such that x less than 2. W அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு. Wங்கிறது ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ x less than 2, x அதாவது 2 விட சின்னதாக இருக்கக்கூடிய நம்பர் ஹோல் நம்பரில் என்னெல்லாம் ஹோல் நம்பர் இருக்கோ அது எல்லாமே ஏக்குள்ள இருக்கும், அது ஏ செட்ல இருக்கும். அதுதான் இதோட மீனிங். ஸோ 2 விட சின்னதாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 0 இருக்கு, 1 இருக்கு, அவ்வளோதான். அடுத்து பி செட். பி செட்ல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா set of all x belongs to n. என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர் such that 1 less than x less than or equal to 4. அப்படின்னா என்ன? நேச்சுரல் நம்பரா இருக்கணும், 1 விட பெருசா இருக்கணும், 4 இல்ல 4 விட சின்னதா இருக்கணும். less than or equal to 4ஐயும் சேர்த்து சொல்லணும். ஸோ 1 விட பெருசா இருக்கணும், 4 இல்ல 4 விட சின்னதா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பி செட்ல இருக்கணும். ஸோ 1 விட பெரிய நம்பர் 2, 3 and 4. 4 இல்ல 4 விட சின்ன நம்பர் தான் இந்த செட்ல இருக்கும். ஸோ 4 எழுதியாச்சு. நம்மளோட சி செட் என்னது? 3, 5. அவ்வளோதான் சின்ன. நமக்கு ஏ செட் என்ன, பி செட் என்ன, சி செட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க கொடுத்துருக்கிறத சம்ம நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண போறோம். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ நம்மளோட ஏ என்னது? 0, 1. பி யூனியன் சி என்னது? பி யூனியன் சி. ஸோ பி செட்டிங் இருக்கு, சி செட்டிங் இருக்கு, ரெண்டுலையும் யூனியன் பண்ண போறோம். யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுதுறது. ரெண்டுல இருக்கிற எலிமெண்ட்ஸையுமே சேர்த்து ஒரு டைம் மட்டும் எழுதணும். ஸோ 2 இருக்கு, 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஒரு டைம் எழுதுனா போதும். 4 எழுதணும், 5 எழுதணும். இதுதான் பி யூனியன் சி. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏல இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோடையும் பேக் பண்ண போகிறோம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 4, and 1, 5. இதுதான் நம்மளோட A cross B union C set, அதாவது நம்மளோட left hand side. ஸோ இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ A cross B union A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். A cross B
A செட் இங்கே இருக்குது, B செட் இங்கே இருக்குது. Aல இருக்கிற எலிமெண்ட் ஒன்றா எடுத்து Bயோடதில் பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கிறோம். 0,2, 0,3 and 0,4. அடுத்து 1,2, 1,3 and 1,4. இப்போ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross C. ஸோ ஏல இருக்கிற எலிமெண்ட் எடுத்துட்டு சில இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ண போகிறோம். ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அதை எடுத்துட்டு சில இருக்க எலிமெண்ட்ஸோட பேர் பண்ண போகிறோம். 0,3, 0,5. அடுத்து 1 எடுத்துக்க போகிறோம். 1,3, 1,5. அவ்வளோதான் சரி. ஸோ இப்போ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா A cross B யூனியன் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுலேயுமே வந்துருந்ததுன்னா ஒரு முறை எழுதணும். ஏதாவது ஒரு செட்டில் வந்துருந்துச்சுன்னா கூட அந்த எலிமெண்ட்டை A யூனியன், அதாவது A cross B யூனியன் A cross Cல எழுதிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னா எழுதுவோம். 0,2 இருக்குது, 0,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஒரு டைம் எழுதினாலே போதும். அடுத்து 0,4 இருக்கு, அடுத்து 0,5 இருக்கு. அடுத்து இது 0, வரை எல்லாம் முடிஞ்சது. அடுத்து 1,2, 1,3 ரெண்டுலேயுமே இருக்கு. ஒரு டைம் எழுதினா போதும். 1,4 and 1,5. ஸோ இதுதான் நம்மளோட A cross B யூனியன் A cross C. அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5 ரெண்டுலேயுமே இருக்குது. 1,2, 1,3, 1,4, 1,5 ரெண்டுலேயுமே இருக்குது. Therefore 1 equal to 2, hence verified. ஓகே. ஸோ இப்போ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. A cross B intersection A cross C. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு ABC இது எல்லாமே தேவை. இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A cross B intersection C நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A cross B எனக்கு தேவை, A cross C எனக்கு தேவை. இதுக்கு பதிலாக நான் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் A, என்னோட A செட் என்ன அப்படின்னா 0,1 அண்ட் என்னோட B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா Bக்கும் Cக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட். Bலையும் Cலையும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னது? 3. ஸோ 3 மட்டும்தான் இங்கே வரும். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் C என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Aல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து Bல இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ணணும். ஸோ 0,3 and 1,3 இது ரெண்டு மட்டும்தான் வரும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். A cross B ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணது இருக்கு. A cross B இருக்கு, A cross Cயும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர். 0,3 இருக்கா? ரெண்டுலேயுமே இருக்கு. 0,5 இல்லை. ஸோ 0,3 இங்கே எழுதிடுவோம். 0,5 இல்லை. 1,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ 1,3, 1,5 இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 0,3 ரெண்டுலேயுமே இருக்குது,
1, 3 ரெண்டுலேயுமே இருக்கு. Therefore 1 equal to 2, hence verified. அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போ இதில் தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்கு, அது பார்க்க போகிறோம். அதோட இந்த 6th சம் முடியுது. நம்மளோட தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா A union B cross C equals to A cross C union B cross C. அவ்வளோதான் சொல்லுங்க. ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் A union B cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A union B என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். A union B ரெண்டு A union B. Union means ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். 0, 1, 2, 3 and 4. நம்மளோட C செட் என்ன அப்படின்னா 3, 5. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா A union B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A union B cross C. A union B ல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு C ல இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கலாம். 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1 எடுத்துப்போம். 1, 3, 1, 5. அடுத்து 2 எடுத்துப்போம். 2, 3, 2, 5. அடுத்து 3 எடுத்துக்கலாம். 3, 3, 3, 5. அடுத்து 4 எடுத்துப்போம். 4, 3, 4, 5. அவ்வளோதான் சரி. ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். A cross C யூனியன் B cross C. ஸோ A cross C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A cross C என்ன? Aல இருக்கிற எலிமெண்ட்டையும் Cல இருக்கிற எலிமெண்ட்டையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 0, 3, 0, 5. அடுத்து 1 எடுக்க போகிறோம். 1, 3, 1, 5. அதே மாதிரி இதுதான் நம்மளோட A cross C சில்ட்ரன். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ Bல இருக்கிற எலிமெண்ட் எடுத்துட்டு Cல இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ண போகிறோம். ஸோ Bல இருக்கிற எலிமெண்ட் என்னது 2, அதை எடுத்துட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்ணணும். 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5. அடுத்த எலிமெண்ட் 4, 3, 4, 5. சைட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சொல்லுங்கள். ஸோ A cross C இருக்கு, B cross C இருக்கு. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross C யூனியன் B cross C ஃபைண்ட் பண்ணணும். A cross C யூனியன் B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூனியன் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எலிமெண்ட் சேர்த்து எழுதப்படும். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3 and 4, 5. அவ்வளோதான் சொல்றேன். இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்னு பார்க்க போகிறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. Therefore 1 equal to 2, hence verified.
அவ்வளோதான் சில்ட்ரன். ஸோ இதோட நம்மளோட 6th சம் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் அதாவது 1.2க்கு மூவ் ஆகி போயிடலாம். ஸோ இது வரைக்கும் டீச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.